அவன் எதுக்குப்பா உள்ள போய் அண்ணிய பார்த்தான்? நாமெல்லாம் இங்க இருக்கும்போது அவன் எப்படி உள்ள போனா? இப்பதான் டாக்டர் தேன் உயிருக்கு ஆபத்து இல்லன்னு சொன்னாங்க. இவன் உள்ள போய் ஏதாவது பண்ணிட்டு வந்துட போறான். ஆமா மாமா, தென்னரசு இங்க இருக்கிற வரைக்கும் பிரச்சனை தான். அவரை முதல்ல இங்க இருந்து வெளிய அனுப்புங்க மாமா. இல்ல சார், இன்னொரு முதல்ல ஹாஸ்பிடல்ல இருந்து வெளிய அனுப்பு. அவன் இனிமே இந்த ஹாஸ்பிடல்லயே இருக்க கூடாது. அவன் இருந்தா தேனுக்கு தான் ஆபத்து. இப்ப வெளிய துரத்துவோம். வாங்க. போங்க போங்க. எதுக்காக இப்ப ஐசியூக்குள்ள போய் தேனை பார்த்த? நான் பார்த்தது உங்களுக்கு எப்படி தெரிஞ்சது? டாக்டர் போட்டு கொடுத்திருப்பாங்களோ? என் பொண்டாட்டி பாக்கணும்னு எனக்கு தோணாதா? அதான் போய் பார்த்தேன். பொய் சொல்லாத. அவன் உயிர் பொழைச்சிட்டான்னு டாக்டர் சொன்னதும் என்ன பேசுறீங்க? நான் தான் மனசு மாறி அவ கூட சேர்ந்து வாழணும்னு வந்திருக்கேன். அப்புறம் இதுக்கு இப்படி சொல்றீங்க? இத பாருங்க, உங்களுக்கு அவ மேல அக்கறை இருக்கலாம், எனக்கு இருக்க கூடாதா? அவளை தொட்டு தாலி கட்டணும். அவ வயித்துல என் குழந்தை இருக்கு. உங்க எல்லாரோடவும் அவ மேல எனக்கு அதிக உரிமை இருக்கு. ஞாபகம் வச்சுங்க. அவனை கடத்திக்கிட்டு போய் டைவர்ஸ் பேப்பர்ல கையெழுத்து வாங்கின அயோக்கிய பையன் நீ. இத பாருங்க, நடந்து முடிஞ்ச விஷயத்தை பத்தி எல்லாம் பேசிட்டு இருக்காதீங்க. நான் இப்ப தேனோட வாழணும்னு முடிவு பண்ணிட்டேன். அதனாலதான் அவளை பாத்துட்டு போலான்னு வந்தேன். ஒன்னும் பார்க்கலாம் வரல. முதல்ல ஹாஸ்பிடல்ல இருந்து வெளிய போடு. என்ன வெளில போக சொல்றதுக்கு நீங்க யாரு? டேய், என்ன சொல்ல போனா உங்களை எல்லாம் நான் தான் வெளில போக சொல்லணும். டேய், இத பாரு தென்னரசு, நீ யாரு, என்ன, எதுக்காக இங்க வந்திருக்க? இது எல்லாம் எங்களுக்கு தெரியும். டேய், மரியாதையா சொல்றேன், இங்க இருந்து போயிடு. ஏய், தேனு ஏன் பொண்டாட்டிடா? அவளை பார்க்க கூடாதுன்னு சொல்றதுக்கு நீ யாரா? நான் மட்டும் போறா. எம்எல்ஏ சார், உங்க அதிகாரத்தை எல்லாம் மத்தவங்க கிட்ட காட்டுங்க. உங்க குடும்பத்துல உள்ளவங்க கிட்ட காட்டாதீங்க. நீங்க யாரு என்னன்னு இங்க இருக்கிற எல்லாருக்கும் நல்லா தெரியும். உங்களை யாரு நம்ப மாட்டாங்க. உங்க நடிப்பு எல்லாம் வேற யாருக்கிட்ட போய் காட்டுங்க. ஏன்னு கண்ணு முழிச்சா கூட உங்களை நம்ப மாட்டாங்க. தயவு செஞ்சு இடத்த காலி பண்ணுங்க. என்ன எல்லாரும் என்ன மிரட்டுறீங்களா? நான் நினைச்சேனா போலீஸ் படையை இறக்கி உங்களை எல்லாம் தூக்கிட்டு போக சொல்லுவேன். அவர் எம்எல்ஏன்றத அடிக்கடி நீங்க மறந்துடுறீங்க. எனக்கு பொலிட்டிக்கல்ல எவ்வளவு பவர் இருக்குன்னு உங்களுக்கு எல்லாம் தெரியல.